கேக்குறாரு ப்ரோ. மைக் பாருங்க, குபேரன் கை காட்டுறாரு. கொடுத்துட்டேன் குபேரன் கொடுத்துட்டேன். என்னன்னா எனக்கு ஏன் ஞாபகம் இதுவா சொல்றேன்னா, நம்ம அவனை கலாய்ச்சதே என்னன்னா, டேய் நீ கரூருக்கே போலியே, நீ ஏன்டா வந்துட்டு இதா எஸ்கேப் ஆகுற அங்கதான் இருக்கு அப்படி நம்ம எனக்கு கலாய்ச்சோம். அங்கதான்டா இருக்கணும். கலாய்ச்ச ஞாபகம் இருக்கு நம்ம. ஒண்ணு இல்ல, இந்த பென்டிரைவ் சொன்னீங்களா, பென்டிரைவ்ல அது ஹார்ட் இது. ஓகே, ஹார்ட் டிஸ்க் வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து நானும் பார்த்தேன் நானு. அதான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அவ்வளவுதான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அவ்வளவுதானே. ஆமாமா, அது வந்து விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஏஐ, அது உண்மை கிடையாது, அது பொய்யா நீங்க சொல்லி ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய ட்வீட்ல நான் பார்த்துருக்கேன். நான் ஞாபகம் இது எனக்கு. பாஷா பாய், ராஜ்மோகன் வந்து கரூருக்கு போகலையே அப்படின்னு நம்ம கலாய்க்கலையா? எஃப்ஐஆர்ல ஒரு பேர் இல்லையே, அதுக்கப்புறம் நீ ஏன் தலைமறைவா இருக்கிறன்னு சொல்லிதான் கலாய்ச்சாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு விஷயம் இருக்கு குபேரா. ரொம்ப சிம்பிளா யோசிங்க பாருங்க. கரூருக்கு அப்புறம் எப்படி பிரச்சாரத்தை பண்ணாங்கன்னா, ஒரே பஸ் ஃபர்ஸ்ட் மேல மைக்கை வச்சிருவானுங்க. அந்த மைக்கில் ஃபர்ஸ்ட் அவன் வந்து இன்ட்ரோ கொடுப்பான். விஜய் வர வரைக்கும், விஜய் அங்கே ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் இவன் ஒரு இன்ட்ரோ கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த மாவட்ட செயலர் வந்து பேசுவான். அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா பேசுவான். அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசுவான் ஃபைனலா. இது கரூருக்கு அப்புறம் இருக்கிற மேட்ரு அசம்பிள் பண்ணது. கரூருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா, புசி ஆனந்தும் இவன் ராஜ்மோகனும் முன்னாடி ஒரு வண்டியில வருவானுங்க. விஜய் பின்னாடி அந்த பெரிய வண்டியில முன்னாடி கண்ணாடி முன்னாடி உட்காந்துருவான். ஊருக்குள்ள வரும்போது அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுவான். ஊருக்கு அவுட்டர்ல வரும்போது என்ன பண்ணுவான்னா, சென்டர்ல போய் உட்காந்துக்கிட்டான். ஊருக்குள்ள என்ட்ரி வராங்க, மக்கள்லாம் நிப்பாங்க சார், வழியில நிப்பாங்க. உடனே அவன் கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுட்டான். இப்ப கண்ணாடி முன்னாடி வந்து நின்னனாலதான் என்ன ஆகும்னா, அவனை பாக்குறதுக்கு எல்லாம் வருவாங்க, வண்டியை ஃபாலோ பண்ணுவாங்க, கூட்டம் அடம்பலா வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் நக்கீரன் வந்து எஸ்பி அன்னைக்கு இருந்த ஒரு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவருக்கு வந்து அன்னைக்கு சன் நியூஸ்ல சேனல்ல லைவா எல்லாருக்கும் பேட்டி கொடுக்கும் போது அவங்க தெளிவா சொன்னது இதுதான். நாங்க முன்னாடி தூரத்துல இருந்தே நாங்க ஷட்டரை க்ளோஸ் இறக்க சொல்லிட்டோம் சார். அங்கேயே இருந்து இல்லைன்னா பார்த்துட்டு அப்படியே போயிருப்பானுங்க. இவருங்க இங்க வரைக்கும் இப்ப என்ன மேட்டர்னா, அவன் அங்கேயிருந்து இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்லா அந்த ஃபுட்டேஜ்ல போய் எடுத்து பாருங்க, நல்லா தெரியும். ராஜ்மோகன் கார்ல வந்தான் ஜிப்சி. இவனால அந்த வண்டிக்கு உள்ள போய் மேல போய் மைக்க பிடிச்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜிப்சி, கேக்குதா மொசகுட்டி, ஜிப்சி பாஷா போய் கேக்குதா? கேக்குது. இவனால அந்த வண்டி மேல போய் ஏறி நின்று பேச முடியாது. ஏன்னா இவன் வண்டியில உள்ள மேல ஏறி பண்றதுக்கு அலவுடு இல்லை. விஜய்க்கு மட்டும்தான் அலவு. அப்ப காருக்குள்ள இருக்கிறது யாரு? ஆதவர்ஜனா, ஜெகதீஷ், விஜய், பாடிகார்டு 2 பேரு, அந்த வெள்ளையா இருக்கிற ஒருத்தன் பாடிகார்டு, டிரைவரு, புசி ஆனந்து வெளில இருக்கிறான். அப்புறம் மிச்சம் இருக்கிறது யாரு? த்ரிஷா, கீச்சு, சுரேஷ் அப்படின்னு நக்கீரன் சொல்லியிருக்கான். இப்ப இது நக்கீரன் தேரி. நான் கேக்குறது என்னன்னா, விசாரணைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா, சிபிஐ விசாரணை அப்படின்னா, நீ எம்எல்ஏன்ற காரணத்தை நீ செந்தில் பாலாஜி கூப்பிட்ட, சரி, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ரெண்டாவது அவன் பேரை இழுத்து விட்டான், சிடி நிர்மகுமார், சரி ஓகே. உன் வண்டிக்குள்ளுக்கு உன் பிரச்சாரத்துல வண்டியில உன் டீம் வந்துச்சு இல்ல, அந்த டீம்ல எத்தனை பேரை நீங்க சிபிஐ விசாரணைக்குள்ள நீங்க ரவுண்ட் அப் பண்ணி வரைக்கும் விசாரணை பண்ணிருக்கிறீங்க இது வரைக்கும்? ஏன் சம்மன் வந்து விசாரணை சம்மன் வச்சிருக்கிறாங்க? யாருக்கு? டிரைவருக்கு கொடுத்தீங்க, விஜய் கொடுத்தீங்க, ஆதவர்ஜனா கொடுத்தீங்க, புசியானது கொடுத்தீங்க. நான் கேட்கறது, ராஜ்மோகனுக்கும் ஜெகதீஷும் உள்ளதான் இருந்தான். அவன் விஜய் மேல வண்டியில பேசும்போது ஜெகதீஷ்னு கூப்பிட்டானா இல்லையா ஜிப்சி? கூப்பிட்டான். அந்த ஆடியோ சமீபத்துல நம்ம அந்த வீடியோவோட பிளே பண்ணோம் இல்லையா? ஆமா. பல சேனல்ல இருக்கு. நானே கேட்கிறேன், ஜெகதீஷுக்கு ஏன் சம்மன் போடல? ராஜ்மோகனுக்கு ஏன் சம்மன் போல? எல்லாரும் அன்னைக்கு ராஜ்மோகனுக்கு கிண்டல் அடிச்சது, உன் பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, ஏன் மாவட்ட தலைவர், ஏன் மாவட்ட செயலாளர் மதியழகனை மட்டும் நீங்க உள்ள தூக்கி அரெஸ்ட் பண்ணீங்க? என் கேள்வி, அவன் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கீழே கையெழுத்து போட்டதெல்லாம் யாரு? 2 பேரும் அரெஸ்ட் பண்ணீங்க. 6 மாசத்துல அவனை 2 பேரும் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துட்டான். இப்ப என் கேள்வி என்னன்னா, ராஜ்மோகனு அன்னைக்கு நம்ம கிண்டல தான் பண்ணோம். ஆக்சுவலி ராஜ்மோகனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதனாலதானே ராஜ்மோகனை உள்ள வந்து அப்சென்ட் ஆயிருக்கிறான். காரணம் இல்லாம அவன் ஏங்க அப்சென்ட் ஆகணும்? இப்ப ராஜ்மோகன், ஜெகதீஷ் 2 சேர்த்து சொல்லுங்க. ராஜ்மோகன் ஜெகதீஷ்னு இல்ல, ஜெகதீஷ் ஆட்டோமேட்டிக்கா விஜய் கூட தான் இருக்க போறான். அவன் அப்சென்ட் ஆகணும் அவசியம் இல்லை. ஏன்னா விஜய் அப்சென்டா தான் இருந்தான் 3 நாள், கரெக்டா? இப்ப நக்கீரன் ஒரு பேட்டியில சொன்னாப்ல, நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அந்த பேட்டியே கொடுத்தாரு. ஞாபகம் ஜிப்சி? ஆமா சார் நான் வீட்டுல தான் இருப்பேன். சைட்ல எல்லாம் கேட்டதுதான் பண்ணாரு.
திமுக சைட்ல விசாரணை பண்ணிட்டு தான் இவர் விசாரிச்சுட்டு தான் இல்ல அப்பா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இவன் தைரியமா பேட்டி கொடுத்தான்னு இப்ப நக்கீரன் இதுல சொல்றாப்புல பேட்டியில. அப்ப நான் என்ன கேக்குறேன், ஏன் இவனை ஜெகதீஷ தொடல, அதனால விஜய் பேக்கப்ல நிப்பான், ஜெகதீஷ தொட்டா விஜய் பத்தின விஷயங்கள் எல்லாம் வெளில வந்துடும். ராஜ்மோகனை ஏன் நீங்க வந்து எஃப்ஐஆர் போடல? ஏன் ராஜ்மோகன்? ஏன்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்தவன் தானே அவன். சாதாரண ஒரு விஷயம்தான். நடு ரோட்ல ஒரு அடிதடியோ இல்ல வெட்டுக்கொத்தோ ஏதோ நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ரிவர்ஸ்ல யோசிங்களேன், யாரெல்லாம் விசாரணைக்கு போலன்னு நீங்க லிஸ்ட் எடுங்க. விஜய் கட்சியில அவன் மேலதான் நமக்கு டவுட்டே வருது. போலியா இல்ல இன்க்ளூட் பண்ணலன்றது அது கேக்குறீங்களா? அவனை சம்மன் வாங்காத நபர்கள் யாருன்னு நீங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் யாருக்கு? இந்த பதட்டத்தை தணிக்கணும், உடனே யாராவது அரெஸ்ட் பண்ணுங்க. இழிச்சவன் யாரு? பவர் இல்லாம இருக்கிறவன் யாரு? தூக்கு, அவனை தூக்கு. அவனால எதுவும் பண்ண முடியாது. அவன் விஜய் பேச்ச சொல்றதை கேட்பான். எப்ப அவனை எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லுங்க, அப்படியே நாங்க ஒரு 3 மாசம் கம்முன்னு இரு, நான் ஜாமீன் வாங்கி நான் வெளில விட்டுறேன். ஸ்கிரிப்ட் மாதிரியே இல்ல. உன் பொண்டாட்டி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம்னு சொல்லு, ஏமா உன் பொருசம் பத்திரமா வந்துருவான், நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுக்கப்புறம் முசியானதை கோத்து விட்டது ஆதவ் தான் ஆக்சுவலா. இதுல நீ மாட்டினா நான் மாட்டுவேன், நான் மாட்டினா நீ மாட்டுப்பேன். நீ எனக்கு குடி பறிச்சுனா நான் உனக்கு குடி பறிப்பேன். இது இவனுக்குள்ளேயே நடக்குதா? நான் என்ன கேக்குறேன், ராஜ்மோகன் நம்ம அன்னைக்கு இந்த டைம்ல ஊரே கிண்டல் அடிச்சு வச்சு செஞ்சுது. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு மேட்டர் தெரியும். வந்தவன் நேரா என்ன பண்ணா, பேட்டி தான் சேனலுக்கு தானே ஒரு ஆளை போட்டு தன்னையே பேட்டி எடுக்க வச்சான். ஞாபகம் இருக்கா? அந்த இன்டர்வியூ எடுத்து நான் எடுத்து போட்டிருந்தேன், அவன் யூடியூப் சேனல்ல இருக்கிற இன்டர்வியூ. நான் கேட்கறது சிம்பிள் தான் ஜிப்சி. வந்து சொன்னவன் அந்த நிகழ்வுக்கு நாங்க பொறுப்பு ஏற்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் அதிருப்தியில இருக்கிறான்னு சொல்லி சொன்னானே, நியூஸ்ல நடுவில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ராஜ்மோகன் வேற ஒரு கட்சி கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, சேக் வர சொன்னான், ஞாபகம் இருக்கா? ட்ரோல் மீடியா. ஆமா ஆமா, வெளில விட்டா பிரச்சனை இல்லை, கூட வச்சுப்பாங்க. இப்போ இவன் வெளில போனானா ஏதோ லீக் ஆயிடும் பயம். கரெக்டா? அதான் சீட்டு கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன? அதான் மேட்ரு. பாயிண்ட் வந்துட்டீங்க பாருங்க. தன்னைத்தானே ஒருத்தன் வேட்பாளர்னு அறிவிக்கிறான், கான்பிடென்ட். எப்படி? நீ எனக்கு சீட்டு கொடுக்காம போ, உன் மேட்டரை நான் வெளில விட்டுருவேன். கரெக்டா? இப்போ இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இந்த பிங்க் மேன் வந்து பேசினான், நம்ம கேட்டதுக்கு எதுக்கு இல்லை, எது கேட்டாலும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டான். அதேதான் நம்மளும் கேட்கிறோம். டேய், ஒரு கட்சியோட வேட்பாளர்னு அறிவிக்கவே இல்லை, அவன் மேலே கூப்பிட்டு அவன் சொல்றான், உங்க தலைவனே சொல்லலை, எந்த ஆதாரத்தை வச்சு அவன் வேட்பாளர்னு அவனே சொல்லிக்கிறான்? கான்பிடென்ட். ஏதோ ஒரு மேட்ரு அவனுக்கு தெரியும். அவன் வாயை திறந்து ஜிப்சி வெளியில வந்து பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்த போறதுக்கு முன்னாடி மேல் தட்டு கூட்டம் ஒன்று நடத்தினானுங்க ஜிப்சி, ஞாபகம் இருக்கா? சிடிஎல் குமார் பேட்டி கொடுப்பான், பின்னாடி ராஜ்மோகன் நிற்பான். எது, இந்த கரூர் மேட்ரு இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே ஒரு அவசர கூட்டம். ஆமா ஆமா, இவனுக்கு மட்டும் அவசர கூட்டத்துல என்ன ராஜ்மோகனுக்கு என்ன புடுங்குற வேலை? அவனை கூடவே வச்சுக்கிட்டாங்க. எவனுக்கெல்லாம் உள்ள பஸ்ஸுக்குள்ள யாரா இருந்தாங்கன்னு தெரியுமோ அத்தனை பேரையும் கூட வச்சுக்கிட்டான். ஜிப்சி இதுல தெளிவா தெரியுது ஜிப்சி. இது சுத்தி கித்தி எல்லாம் வளைச்சு வச்சு பொதுமக்களை முட்டாளாக்கி எல்லாம் ஒண்ணு கூடி, அது எப்படி ஜிப்சி அது? நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு அதிமுக எடப்பாடி என்ன சொன்னாப்புல, பிஜேபி அண்ணாமலை என்ன சொன்னாப்புல, இந்த கரூர் இன்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த முடிவு இப்ப வேற முடிவு இருக்கு. அன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் முடிவு என்ன எடுத்து சொன்னாங்க? ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும் தெரியுமா எந்திரன்ல? கரண்ட் கட்டு, ஜெனரேட்டர்ல தண்ணி சரிப்பாரு. சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் அவனை காப்பாத்துறாங்களே ஜிப்சி. சொல்லுங்க வாசி, இங்கதான் இருக்கியா? வேர் இஸ் த பிளாக் ஷீப் அப்படின்றத, இங்க ஹூ இஸ் த பிளாக் ஷீப் இல்ல ஹவ் many black sheep தான் கேட்கணும். ஜெனரேட்டர்ல கரெக்ட் இல்ல, சொல்லி வச்ச மாதிரி எல்லா ரோபமும் மயங்கி கீழே விடுது. சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. யாரும் விஜய காரணம் சொல்லல, ஒருத்தர் கூட விஜய காரணம் சொல்லல.
இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ல போனா கரூர் இன்சிடென்ட் டைவர்ட் விட டைவர்ட் கேஸ் வந்து டைவர்ட் ஆயிடுச்சு நிறைய. இருக்கலாம். ஜிப்சி பல்ஸ் பிடிச்சி பார்த்துருவோமா? இப்ப வரக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்ல வண்டியில, எங்க பிடிக்கிறது? நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க கபிலன். நம்மளே அளந்துதான் பேசணும். முதல்ல நம்மளை யாராவது பிடிச்சாங்கன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு 2 பேரும் பிடிங்க. இல்ல அது வீக்கான ஆளுங்க தானே ஜிப்சி ஹண்ட் பண்ணுவோம், ப்ரெடேட்டர். கரெக்டா? அது கரெக்டு தான். அப்ப நம்ம டச் பண்ண மாட்டானுங்க. ஓகே ஜிப்சி இப்ப நடக்கக்கூடிய பிரச்சாரம் நடக்கும். இப்ப பிரச்சாரம் இது சொல்லிடுறேன். இப்ப தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்ல, மைக்கு பிடிச்சி நிப்பாங்க இல்லையா? ஆமா. எத்தனை கட்சிக்காரங்க வேட்பாளர்கள் இப்ப நாம் தமிழரோ இல்ல திமுகவோ இப்ப நீங்க களத்துல நீங்க தாவேகா பத்தி பேசும்போது, விஜய் பத்தி பேசும்போது, இப்ப எத்தனை பேர் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு காரணம் அவன் தான் அப்படின்றது எத்தனை பேர் பேசுறான்னு இப்போ லிஸ்ட் எடுத்துட மாட்டோம். இப்ப அதை ஒழிச்சு கவனிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். மக்களே நோட் பண்ணிக்க, எந்த கட்சியா இருந்தாலும் பிரச்சாரம் பண்ணும் போது எத்தனை பேர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லி எத்தனை பேர் பிரச்சாரம் பண்றாங்கன்னு நீ நோட் பண்ணு, அதுல தெரிஞ்சிடும். இதுக்கும் மேல நான் வந்து உங்களுக்கு சொல்லணும், புரியல. இப்ப நோட் பண்ணுங்க, எல்லாரையும் நோட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு பாஸ்ட்ல ஒரு இது இருக்கு. இறந்து போன அம்மா பாடியோ செட்டப் ஒன்று பண்ணிக்கிட்டு இவனுங்க பிரச்சாரம் பண்ண ஊர் இது இல்லையா கபிலன்? எந்த இது? இப்ப ஜெயலலிதா அம்மா பாடி மாதிரியே ஒண்ணு செட்டப் பண்ணி ஒண்ணு அந்த அளவுக்கு போன ஆளுங்க இதை எப்படி விடுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏப்பா என்ன மேல கண்ணுல விளக்கெண்ணைய போட்டு பாருங்க. நான் சொல்ற தியரி, நக்கீரன் சொல்ற தியரி ரெண்டும் ஒண்ணுதான். அவர் சொல்ற தியரி பார்த்தா அதை ஃபாலோ பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு லாஜிக் இருக்கு. இப்ப எலெக்ஷன் நேரத்துல நாம் தமிழரோ திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ இல்ல தேமுதிகவோ விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் விஜய் விமர்சனம் பண்ணும் போது சங்கீதா மேட்டரை மட்டும் தொட்டு பேசுறாங்களா இல்ல கரூர் மேட்டரை தொட்டு பேசுறாங்களா நீங்க பாருங்க. கபிலன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப எல்லாருமே இந்த விஷயத்த முத உடைச்சது வந்து நக்கீரன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அந்த தொப்பி போட்டிருப்பார்ல, நீங்க கூட அவர் பேரை வந்து அன்னைக்கு மாத்தி சொல்லல என்கிட்ட. விஜய் டிவில வருவார் கேமராமேன் சொன்னீங்களே. அவர் வந்து பிபிசியில இருந்த, அவர் ஜேர்னலிஸ்ட். ஆக்சுவலா பிபிசில இருந்திருக்காரு. அவர் சொன்ன அதே டைம் இவரும் அந்த ஒரு சின்ன 1 மினிட் வீடியோ விட்டுருப்பாரு. அவரும் இதே தான் சொன்னாரு, அங்க ஷூட்டிங் நடந்திருக்குன்னு அந்த டைமே சொன்னாரு. ஆனா அவர் பெருசா ரீச் ஆகல. பட் அவரும் இந்த விஷயம் சொன்னாரு. அப்பயே நான் அதை கேட்டேன். நக்கீரன் சொன்ன டைம் அதே டைமோ இல்ல இவர் ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருப்பாரோ இல்ல அந்த டைம் சேம் டே கூட இருக்கலாம். அந்த டைம் அவரும் இந்த விஷயத்த சொன்னாரு. சொல்லுங்க கபிலன் ப்ரோ, நீங்க சொன்னதும் நக்கீரன் சொன்னதும் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்ட் தான். நான் எதுவும் புதுசா சொல்ல, நக்கீரன் சொன்னதை நான் சொன்னேன். அதுதான் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஏன் எச் வினோத் இப்ப வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கல? எனக்கு அது அப்ப இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு ப்ரோ. அவங்க படக்குழு இல்ல இவ்வளவு இதா போயிட்டு இருக்கு, இவ்வளவு அலிகேஷன் வச்சிட்டு இருக்கானுங்க. அது ஃபேக் அலிகேஷன், ஏதோ ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்ல ஆப்போசிட்ல இருந்து. அவனுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றானுங்களே. இத பத்தி ஏன் போடக்கூடாது? இல்ல ஹெச் வினோத் வந்து நம்ம சந்தேகம் தான். பட் அவன் ஸ்பாட்ல இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அதுவும் சொல்லாமலும் இருக்கலாம். அது வேற விஷயம். நீங்க நான் சொல்றேன், கேளுங்க. அத அவரை கூப்பிடுறது நம்மளே ஒரு பாயிண்ட விட்டு டைல்யூட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க. ராஜ்மோகனும் ஜெகதீஷ் இருக்காங்க. அதை விட்டு நீங்க ஏன் 3வது தாவுறீங்க? இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க இந்த ஒரு நான் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன், நீங்க ஒரு ஆட்டோக்காரனு, கபிலன் ஒரு பஸ் டிரைவரு, 2 பொதுமக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது. நேரில் பார்த்து சாட்சிங்க நான் ஒரு 5 பேர் இருக்காங்க. எப்பா என்ன நடந்துச்சுன்னா 5 பேர்ட்டையும் கேட்பாங்க, வாக்குமூலம் கேட்பாங்க. ஒரே மாதிரி இருக்கா என்னன்னு கேட்பாங்க. நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்தீங்க, அந்த இடத்துல நம்ம தான் இருந்தோம் அப்படின்றத கேட்பாங்க. இது பேசிக், எல்லா இடத்துலையும் தான் நடக்கும். அதை வச்சு தான் நம்ம பேசுறோம். அந்த இடத்துல அவங்க இருந்தாங்க, சம்பவம் நடக்கும்போது அந்த பஸ்ல இருந்தாங்க. அந்த பேர் எல்லாமே விஜய் மைக்லேருந்தே வந்திருக்கு. அப்போ அவங்க ஏன் விசாரிக்கப்படலை? ஹெச் வினோத் வந்து அது டைரக்ஷன் படம், அது வேற. அது 3ஆவது கட்டத்துக்கு போகுது. நம்ம அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம். இந்த மினிமமே பண்ணல.
ஆக்சுவலா இது பேசிக். இதுவே பண்ணலையேன்றதா இங்க கேள்வியே. இல்ல ஜிப்சி ப்ரோ, நான் என்ன கன்வே பண்ண வரேன்னா, இப்போ ஆப்போசிட்ல இருந்து இப்போ நக்கீரன் இப்போ அவ்வளவு பெரிய அலிகேஷன் வைக்கிறாருல வச்சுக்கீங்க, இது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, அங்க ஷூட்டிங் நடந்திருக்குன்னு எல்லாத்துக்கும் இப்ப தெரியுது. இப்ப அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்ல, ஷூட்டிங் நடக்கல அப்படின்னு அவனுங்க எதனா டிஃபெண்ட் பண்றானுங்களா பாருங்களேன், எதுவுமே ரியாக்ட் பண்ணலையே அவனுங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த படம் எலெக்ஷன் முடிய வெளில வரும், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மேல சொன்ன குற்றச்சாட்டு சொன்ன சிடிஎல் உண்மகுமார், ஏன் நக்கீரன் கோபால் சொன்னது தியரி டிஃபர்மேஷன் போட்டு ஏன் சிபிஐல இவர் விசாரணை செய்யணும்னு சொல்லி ஏன் சிடிஎல் உண்மகுமார் வாயை திறக்கல? ஏன் நக்கீரனை ஒருத்தன் கூட அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து ஒருத்தர் நக்கீரனை ஏன் எதிர்க்கல? ஏன்னா அததான் நானும் சொல்ல வரேன். இப்ப இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நாளைக்கு வேணா கேட்போமா, இப்ப நீங்க படிச்ச அப்புறம் கபிலன் இந்த ஆர்டிக்கலை போட்டுட்டு, சரியா, இதுல த்ரிஷாவையும் கீர்த்தி சுரேஷையும் டேக் பண்ணி, ஏன்னா அதுல அவங்க பேர் போட்டிருக்குல்ல, டிஃபர்மேஷன் போடணும்ல. ஏன் வை சைலண்ட், இது உண்மையா பொய்யா, ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேட்போம், நம்மளே கேட்போம், ஆரம்பிச்சு வைப்போம். எல்லாத்துக்கும் நக்கீரனை வரணும்னு நம்ம வெயிட் பண்ண முடியாதுல்ல, நாளைக்கு இதை கேட்போம். ஜிப்சி ப்ரோ, அதுக்கு ஏன் நல்ல நேரமா பார்க்க போறீங்க, இப்பவே போடுவோம். 5 நிமிஷத்துல எல்லாம் தூங்கிடுவோம் நம்ம. ஆல்ரெடி ட்வீட் போட்டேன், இடம் நேரம் பொருள் ஒன்று இருக்கு தமிழகன். என்னன்னா அது சில ட்வீட்லாம் இப்போ இறக்க முடியாது, விடிய காலில் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த டைமில் இறக்கணும், அப்போ தான் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இனி என்ன தேதி, என்ன 25 நிற்பேன் ஜிப்சி, 12 மணி ஆச்சுன்னா அப்போ 26 தானே? ஆமா, இது கூட எனக்கு கேட்கணுமா? நான் என்னைக்கு மாட்ட போறேன்னு தெரியல, ஏன்னா இப்ப வர வர கபிலன்ற பேரே மறந்து போச்சு. கபில வாயில இருந்து ஜிப்சிஸ் அந்த ஜிப்சிஸ் அப்படின்னு நான் தான் முதல்ல தூக்குவாங்க, என்னதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல 26 8 வரை கட்டாயிடும், ரீசார்ஜ் பண்ணோம். 26 2 6 8 ராசி இல்லையோ? இல்லை ஜிப்சி, 26 3 26. இருங்க, கரடி கீழே வந்துருக்கு, முடிஞ்ச மேல தூக்க. கரடி 3ஆவது ஆங்கிள் ஏதாவது வச்சிருக்கோம், கரடிகிட்ட கேட்போம். ஏன்னா அது எங்கேயா மரத்துக்கு கீழே எங்கேயாவது ஏறி நிற்கும், அதுக்கு வேற ஏதாவது ஆங்கிள் தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஒய்பியர் வாங்க, ஒன்னா போலாம். ஜிப்சி பேசிட்டு இருந்தேன், வந்துடுறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். கரடி கொடுங்க, பேசிட்டு இருக்கேன். கேட்போம், எல்லாத்துக்குமே நோட்டீஸ் விடுவேமா, இதுக்கு மட்டும் ஏன் வாயை மூடிட்டு இருக்க? ஒய் சைலண்ட். ஆமா, எல்லாரும் கேட்போம், எல்லாரும் ஓன் ட்வீட்டாவே போடுங்க. எல்லாருமே எடுத்து அதே மாதிரி டேக் பண்ணி, நீ வந்து மறுப்பு சொல்லு, இல்லைன்னா டேக் பண்ணி கேஸ் போடுவேன்னு சொல்லு. ஒருத்த வந்து இந்த கூவத்தூர்ல வந்து அது கூட வேண்டாம், அவனை கூட விடுங்க. கூட நடிச்ச மன்சூர் அலிகான் படத்துல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உஸ்ன்னு வந்தியேம்மா, மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்லாம் கேஸ்ல அந்த மேல போட்டியே. மன்சூர் அலிகான் டேக் பண்ணி என்னையா உலகம், இதுக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு போடுவோம், முடிஞ்ச வரைக்கும் டேக் பண்ணுவோம் எல்லாரையும். நாளைக்கு அவன் கண்டென்ட் தர வரைக்கும் இதை போட்டு அடிப்போம். ஆமா, நீ கண்டென்ட் தரலன்னா நாங்க எங்களுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு, நாங்க புதுசா இப்படிதான் கண்டுபிடிப்போம். அதுக்கு நீங்க பேசாம வெளில வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடு. இதை நம்ம போறதுனால நம்ம மேல எதுவும் பண்ண முடியும், நம்ம வந்து கேட்கறோம், நீ பதில் சொல்லு. நான் உன்னோட ரசிகர், உன் மேல ஒருத்தன் தப்பா சொல்றான், எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ மறுப்பு சொல்லு, நம்ம கேக்குறோம். நம்ம ஒண்ணு நம்ம திரிஷா ரசிக்கிறேன் பாத்தீங்களா, உண்மைலாம் வெளியே வருது. திரிஷா ரசிக்கிறீங்களே மைக் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்படி சொல்லி நான் போடுறேன், நான் உன் மேல அவதூறு பரப்பலையே, உன்னை ஒருத்தன் அவதூறு பரப்பு இருப்பான்னு நீ சொல்றனா, அப்ப நீ வந்து எனக்கு விளக்கம் கொடு. இது செய்தி ஏற்கனவே பாஸ்ட்ல நீ வந்து மன்சூர் அலிகாந்துக்கு இப்படி பண்ணியிருக்க, இங்க ஒரு கேள்வி வந்திருக்கு, இது வந்து ஒரு சிபிஐல இருக்கு, இந்த கேஸ் வேற இருக்கு, உன் பேர் அடிபடுது, உன் விளக்கம் என்ன சொல்லு, இது சொல்லித்தான் ஆகணும். இது வந்து வதந்தியும் கிடையாது, கிசும் கிடையாது, கரெக்டா? இது சிபிஐல கேஸ் இருக்கு, கேஸ் இருக்கும்போது உங்க பேர் வருது, 2 பேரும் பதில் சொல்லுங்க. அப்படி இன்னொரு கேள்வி, ஏன் கூட இருந்த அவனுங்களுக்கு இதெல்லாம் கூப்பிட மாட்டேன்றாங்கன்னா, அவங்களே டேக் பண்ணும் இந்த ஜெகதீஷையும், அது பொறுமையா பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் ஒயிட் பியர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஆங்கிள் வச்சிருக்கீங்களா, புது ஆங்கிள்? நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒருத்தன் வந்து பேசினான், அப்ப நான் வந்தேன், இந்த டுமில் வெர்ஷன் 2 மாதிரி ஒருத்தன் வந்து பேசினான். ஆமா, நான் சொன்ன மாதிரி நான் வந்து உடைச்சு பேசுறேன், ஓப்பனா சொல்றேன், மாற்றம் வேணும். மாற்றம் வேணுமா? யாரு ஹோஸ்ட்ல இருந்து ஹோஸ்டுக்கு மாத்திட்டா மஸ்குட்டியா? ஹோஸ்டுக்கு மாத்திட்டா மஸ்குட்டியா? அந்த மாற்றம் போதுமா உங்களுக்கு? இப்ப ஆட்சி பண்றவங்க வந்து நல்லாதான் பண்றாங்க, இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும்.
மாற்ற வேணும். ஆமா 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 மாற்ற வேணும். நான் என்ன சொல்றேன்னா, என் புருஷன் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு, என் பொண்டாட்டியும் என்ன நல்லாதான் பாத்துக்குது, இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணாமா? மாற்ற புதுசா வேணும். வரவங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து பாப்போம். அடுத்த டைலாக். ஆமா, இப்ப தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு இந்தியால வந்து ஒரு சேஃபஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. அது எப்படி அதுக்கு நல்லா ஒரு இருக்கலாம்? மாற்றம் வேணாமா? நம்ம அது எப்படி பட்டியல கீழே போக வேணாமா? அது எப்படி நல்லா இருக்கலாம்? அது எப்படி நல்லா இருக்கலாம்? ஐபிஎல் மேட்ச்ல திடீர்னு நம்ம 8வது பிளேஸ் வர வேணாமா? அந்த மாதிரி அதுவும் ஒரு மாற்றம் தான். ரோடு வந்து ஒரு நல்லா இல்லாத ரோடும் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்க ரோடும் இருக்கு. அதுலயும் பிரேக் ஆகுது ப்ரோ. இங்க பாருங்க, நான் நிறைய பேர் இங்க சொல்லுங்க தமிழ். கை தூக்காதீங்க, கேப்ல பேச ஆரம்பிச்சுங்க ப்ளீஸ். ஜிப்சி ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. இந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட் இந்த லூசு மோகனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ப்ரோ. அதுக்குதான் அந்த நாயே தன்னை தனி கேண்டிடேட்டா அவனே அறிவிச்சுக்கிறான். மேல மேல சொல்லுங்க. அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாச்சு. வேற கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, அவர் தான் பேசல. இல்ல ஒயிட் பேரை காணோம். ஓகே, நீங்களா இருக்கீங்க, பரவாயில்ல. எனக்கு எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா இவன் வந்து மத்த இடத்துலலாம் போறதெல்லாம் எப்படி போனா என்னன்ற மாதிரி காட்டினானுங்க. இந்த டிவிகேவோட ஸ்பேஸ் அந்த இதுல யூடியூப்ல இவன் கரூர்ல இருந்து வந்த உடனே அதை கட் பண்ணிட்டானுங்க. ரொம்ப ஒன்றும் அதை இதெல்லாம் காட்டல. இல்லை பாட்டு போடுவானுங்க, அதெல்லாம் காட்டுவானுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு லைவ் போடுறவங்களும் எல்லாரும் கேமரால பார்த்துருப்பானுங்க. ஏன்னா மானிட்டரிங் பண்ணுவானுங்களே, வீடியோ எப்படி இருக்கு மானிட்டரிங் பண்ணும்போது லைவ் சீக்கிரம் கட் பண்ணிட்டானுங்க. இன்றுல அவன் அந்த கூட்டத்துல இருந்து எப்படி போனா, எந்த பக்கம் திரும்பினா அப்படின்றத எதுவுமே காட்டல. ஆனா இந்த போலீஸ் தியரிப்படி திருடனோ இல்ல கொலைகாரனோ லைக் அதை கெட்டவன் லைக் தட் அந்த ஒரு தியரியில வந்து அவன் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு போவான் இல்லையா? அந்த மாதிரி தடயம் இருக்கும், நம்ம கண்ணில் படலை. இவ்வளோ பட்டுச்சு, அதையே யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, அது வேறு விஷயம். இன்னும் நம்ம ஆக்சுவலாக அதை டீட்டெயிலாக பார்த்தோம்னா நிறைய எடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கம் யாராவது ரிப்போர்ட்டர்ஸை கொஞ்சம் பார்க்கணும், பார்த்துக்கிட்டு தான் எடுத்து நிறைய அங்க இருக்கிற இல்ல லோக்கல் சேனல்ஸ், லோக்கல் கேபிள் டிவி இருக்குல்ல, அவங்க கிட்ட நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு. அததான் இவர் நக்கீரனை வாங்கி வச்சிருக்காரு. சிபிஎம் கிட்ட ஃபுட்டேஜஸ் கூட வேணாம் ஐயா, நம்மளுக்கு அவ்வளவு போட்டோஸ் கேமராஸ் இல்ல, போட்டோஸ் அதை எடுத்தாலே நம்ம அவ்வளவு டீகோட் பண்ணலாம். ஒரு 10 ஆங்கிள் போட்டோஸ் கொடுத்தாலே நம்ம டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஒரு 2-3 பேர் வந்து இந்த லைவையே நாய்ஸ் கட் பண்ணி வெறும் அந்த மைக்கை மட்டும் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபுல்லா கூட செக் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா வீடியோ வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுது. அது பொறுமையா உட்காந்து வாட்ச் பண்ணி அதை மட்டும் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது மாதிரி பார்க்கலாம். ஆமா 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 கரெக்ட். இல்லைன்னா கொஞ்சம் 2x இல்ல 1.5 வச்சுட்டு செக் பண்ணும். அதுக்குன்னு உட்காந்து ஒரு நாள் உட்காந்து அதை மட்டும் உட்காந்து பொறுமையா செக் பண்ணி இந்த எடிட் பண்ணுவாங்களுக்குலாம் தெரியும் எப்படி ஒரு நாய்ஸ் கட் பண்றது, எப்படி டபுள் செக் பண்றது, மைக் போட்டு பார்த்து செக் பண்ணா கரெக்டா எடுக்கலாம். அது எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். நாய்ஸ் பண்ணலாம், அது ஆடியோ இருக்கு. இதுல ஆடியோ தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஃபுல்லா அது பூஸ்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது, அது பெரிய மேட்டர் இல்ல. நீங்க ஃபுட்டேஜ் இருந்தா கொடுங்க, நானே பண்ணி கொடுக்குறேன். அது பண்ணி நான் 2மே அனுப்பியிருக்கேன். நாமக்கல்லாம் அனுப்பியிருக்கேன், கரூர் அனுப்பியிருக்கேன். கரூர்ல வச்சிருக்காங்க. வீடியோ டெலீட் பண்ணா மாட்டிக்குவானுங்க, தடை தாளிக்கிறது, அதெல்லாம் கேஸ் போட்டுடலாம். அதனால வீடியோ எல்லாம் டெலீட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சிருக்காங்க லைவ். நான் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன், எல்லா சேனலும் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா அவங்கள கூப்பிடணும். அவனுங்களை எப்படி இவன் கூப்பிடவே மாட்டேன்றாங்க. நம்மளை ஆக்சுவலாக இவங்க திசை திருப்பி விட்டுறாங்க. எனக்கு இந்த ஃபுட்டேஜ் வரும்போது 2 நாளாக ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆயிடுச்சு. யார் லீக் பண்ணது, சிபிஐயா அங்கேயா இங்கேயானாங்க. இவங்க சும்மா கம்பு சுத்தும் போது தெரிஞ்சு போச்சு, இது இவனுங்களே வந்து நம்ம சொன்ன விஷயத்தையே நம்மளுக்கே தூக்கி கொடுக்குறானுங்க அப்படின்னு. ஃபுட்டேஜஸ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ முக்கியமானது இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே இருந்த ஆங்கிள்லேருந்து ஒரு டாப் ஆங்கிள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போடுறாங்க. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. எங்க போயிட்டாரு ஒயிட் பேரு?
ஆனோ நீங்க தான் மைக் தரணும். வெளில போய் தூக்கி போட்டு போச்சு போல இருக்கு. காட்டலையா? நடுவுல ஹலோ. யாரோ பேசியிருந்தாரு. தமிழ் பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். தமிழா? இல்ல இல்ல நான் பேசினேன். ராஜ் வெங்கட். சொல்லுங்க. இல்ல எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு பழமொழி தோணுச்சு, நான் சொல்லிடுறேன். வலையில சிக்கின எலியை விட்டு வலையை விரிச்சிட்டு வங்கில சிக்கிற வரைக்கும் காத்திருந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது நல்லா இருக்கான்னு தோணுது. ஏன்னா எலிய அவனை முதல்ல அப்படியே அடிக்க அடிச்சு சொல்றீங்களா? விட்டுருக்கணும். அப்படியே அடிச்சிருக்கணும் ஜிப்சி ப்ரோ. நம்ம மறுபடியும் அதை தேட விட்டு அதை தீனியெல்லாம் போட்டு அவர் கொளுத்து போய் வரட்டும் நம்ம காத்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா அதான் உண்மை அதான். இந்த விவாகரத்து வந்தோம்னா நம்ம எல்லாம் அந்த பக்கம் டைவர்ட் ஆயிட்டோம். ஆக்சுவல் ஃபேக்டே வந்து இப்போ நம்ம எல்லாம் அதுக்குள்ள போயிட்டோம். எப்போ வீடியோ வரப்போகுது அதுக்குள்ள போயிட்டோம். இதுல நம்ம அப்படியே ஃபோர்ஸ் குறைஞ்சு போயிடுச்சு. எலெக்ஷன் வந்தோம்னா அப்புறம் மறந்துடுவோம். அது 6 மாசம் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அப்படியே டைல்யூட் ஆயிடும். அதனாலதான் சொல்றாங்க மறதி மக்களுடைய மிகப்பெரிய வியாதின்றாங்க. இல்ல இப்பவே நம்மளுக்கு வந்து இப்ப அன்னைக்கு வந்து நம்ம எக்ஸாக்ட் டைம் சொன்னோம்ல 9:30 9:37 35 வரைக்கும் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கேட்கும்போது டைம் நம்மள எனக்கே மறந்து போச்சு இல்ல. இப்ப திருப்பி ரீவாட்ச் பண்ணணும். அன்னைக்கு ஸ்பேஸ் லைவ்ல போயிடுச்சு. நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு இது ஞாபகம் இருக்கு. நம்ம ஸ்பேஸ் முதல்ல வேற டைட்டில் சரிங்களா. இந்த விஷயம் முடிஞ்ச ஏதோ தலைவர் டைட்டிலா வச்சிருந்தீங்க. இந்த மேட்டர் வரும்போது நீங்க டைட்டில் மாத்தினீங்க. மாத்தினோன்னா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இவங்க டைட்டில் எப்படி வச்சுக்கானுங்கன்னு அவளை போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை வேற வந்து 2 நாள் கழிச்சு வந்து பேசுறாங்க இவனுங்க. அந்த அண்ணன் வீடியோக்கு அப்புறம் வந்து பேசினானுங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. இப்ப பாருங்க நிறைய மறந்து போச்சு பாருங்க. டைம் ஆவ ப்ரோ காவாலையா பாட்டு பாடு ப்ரோ. ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்ல ஜிப்சி. அவன் வந்துட்டு போட்டோம் நாதாரி. அப்புறமாட்டி எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. ஆனா இன்னொன்னு கேட்கிறேன். காவாலையா காவாலையா அந்த பாட்டு பாடு ப்ரோ. அதுக்கு முன்னாடி காணவில்லையா அண்ணன் ஒய்ஃப் காணவில்லையா ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல. படையூர்ல விஜய் ஒய்ஃப் எங்க? லண்டன்ல இருக்கு. எப்போ வருவாங்க? ஏப்ரல் 20. இப்ப பாடு ப்ரோ. நீ பானையில ப்ரோ அது ஃபுல்லா எல்லா வீடியோவும் போனா உள்ளே வருது ப்ரோ. காவாலையா காவாலையா வருதா? அண்ணன் ஒய்ஃப் காணவில்லையான்னு வருது. அத பத்தி பேசு. அண்ணன் ஒய்ஃப் காணவில்லையா? ரீல்ஸ்ல மேல போனாலே அதே ப்ரோ. ரீல்ஸ்ல மேல போனாலே காவாலையா அண்ணன் ஒய்ஃப் போட்டோ போட்டு போட்டோ போட்டு நீ பாடுற பாட்டு தான் வந்து ட்ரோல் ஆகி வருது ப்ரோ. ட்ரிகர் ஆகாத ப்ரோ. அண்ணன் சரி அண்ணனை காணவில்லையா? அண்ணன் எங்க பாக்குறாரு? அண்ணன் எங்க? அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் குஞ்சு எங்க இருக்குன்னு பாக்குறதே வேலையா ப்ரோ? அது பாவாடைக்குள்ள இருக்கும். அதுலதான் ஆபரேஷன் பண்ணாங்களாமே சிலிக்கான் தோலை வச்சு. ஆமா ப்ரோ. குஞ்சே எந்திரிக்காத சொட்ட மண்டே வடநாட்டுக்காரன சப்போர்ட்டா சிலிக்கான் தோலை வச்சு சிலிக்கான் தோலை வச்சு கட்டி வாசல்ல சொம்படிக்கிற வரிசையா வாடா. எங்கடா கூட்டத்துல கோயிந்தா போடுற தனித்தனியா வாடா சொம்பு. டென்ஷன் ஆகலாம். ஒருத்தனா வாங்கடா சொம்படிக்காம தனித்தனியா வாங்கடா. இல்ல இந்த மகாநதியில ஏன்டா மொத்தமா வரீங்க? சிரிப்பே வராம காவாலையா காவாலையா கபிலன் உங்க போட்டோவை எடுத்து போட்டு விடுறாங்க. கபிலன் கபிலன் அவன்கிட்ட கேளுங்க. மகாநதி படம் பாத்துக்கிட்டு அந்த சீன் அந்த சிரிப்பு தானே ப்ரோ. நீ சிரிக்குதா? நல்லா என்ஜாய் பண்ணு. சரி அண்ணனுக்கு ஏதோ கீழே ஏதோ கட்டு போட்டு விட்டாங்களாம். சின்ன விரல்ல சுண்டி விரல் மாதிரி சைஸ்ல ஏதோ கட்டு போட்டு விட்டாங்களாம். அது என்னன்னு கேக்குறாப்ல ஜிப்சி. அத பாக்குறதே வேலையா? ஜிப்சி கேக்குறாப்ல. ஜிப்சி ஏன் ப்ரோ சப்போர்ட் காலை கூப்பிட தனியா பேச பயமா ப்ரோ? அஜித்துக்கு எதுக்கு ப்ரோ கூப்பிடுறேன் ப்ரோ? உங்களை
கபிலன் கூட கேம்பா தனியா ஏய், கூப்பிடுறா. ஆளு ஏய் உன்னோட மைக்கு பிள்ளைக்கு கேம்பா தனியா குடிங்கோ கூப்பிடுறா கபிலன். ஒரு மரியாதை பேசு. கேம்பா ஜிப்சின்னு பேரை குடிங்கோ. கேட்டாலே முன்ன இடத்துல முச்சா போயிடுறானுங்க. ஆமா ஆமா பயந்துட்டோம். அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம்னா மூச்சா என்ன தூக்கு போறது போடுவீங்களா? மூச்சா போய் அவங்களே ரஜினி பிச்சிருவானுங்க ஃபேன்ஸ் எல்லாம் கக்கூஸ் தூக்க தொங்குவீங்க நாங்க வின் பண்ணிட்டோம்னா? எலெக்ஷன் அண்ணே, நாங்க win வின் பண்ண பண்ணிட்டோம்னா அப்போ தூக்க தொங்குவியா? எத்தனை தொகுதியில வின் பண்ண எத்தனை போறீங்க? ரன்ல எத்தனை சேர்றா அரசியலுக்கு பயந்து வெளி ஓடுன பொட்ட அண்ணன் நீ எல்லாம் அண்ணன் அதை பத்தி கேக்குற பொட்ட? டென்ஷன் ஆயிட்டான் பாத்தீங்களா? டேய் டென்ஷன் ஆயிட்டான். பல்ல அரசியலுக்கு கட்டிக்கிறான் பயந்து பாருங்க. ஓடுன செம்ம கோவம் பொட்ட. வருது பாருங்களேன். டேய் பொட்ட அரசியலுக்கு இப்போ பயந்து கோவம் வந்த ஓடுன உடனே நேரா பாத்ரூம்ல போய் பொட்ட. ஜிப்பா கேட்டான் பாருங்க. அங்கேயே டேய் கட்டு போட்டு கர்நாடகா வச்சிருப்பாங்க. பொட்ட. டேய் 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 கர்நாடகா பொட்ட. சிலிகான் கர்நாடகா போய் பேசுற சிலிகான் தமிழ்ல ஏன்டா தமிழ்நாட்டுக்கு ஏன்டா சிலிகான் வர கர்நாடகா பொட்ட? சிலிகான் சிலிகான் ஏன்டா கர்நாடகா பொட்ட பொண்டாட்டியை வச்சு அரசியலுக்கு பயந்து இந்த சூத்த பொண்டாட்டியை வச்சு மூடிட்டு காப்பாத்த போன ஒத்து இல்ல. அது இருந்துட்டு பொண்டாட்டியை போறோம். வச்சு எங்க காப்பாத்த வயசு ஒத்து தானே. இல்ல. வடநாட்டு வப்பாட்டி பொண்டைக்கு கூட உனக்கு தானே சம்பந்தம். வப்பாட்டி பாவாடையில போயிட்டு வப்பாட்டி பாவாடைக்குள்ள போய் பூந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். என்னங்க சார் இது? சிலிக்கான வச்சு தோலை தச்சு வச்சிருக்காங்க சார். ஐயோ அப்பா. அவனுக்கு மியூட்ல விழுந்து கூட தெரியல. கதறிட்டு இருப்பான். போய் பயந்து இருப்பான். என்ன கபிலன் வர வர குடிகாரங்க ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுச்சு கபிலன். கஞ்சா எடுத்திருப்பான் அந்த நாய். கஞ்சா குடிக்குவேன். அவன் போது எப்படி செய்யிட்டா நம்ம கபிலன் ஸ்பேஸ்க்கு வாங்கன்னு வந்துடுறாரு கபிலன். இவர் யாரு கபிலன்? அவன் கத்திட்டு இருக்காரு. நம்ம அஸ்கி வயசுல ஸ்பேஸ் பேசிட்டு எல்லாமே இப்ப இருக்காரு. அப்படிதான் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல. இவன் வந்து விஜயோட இன்னொரு கீப்பு. மைக் ஆஃப் பண்ற பொட்ட புண்ட. ஏடா உங்க ஆளு சுவர் வந்த மாதிரி சிரிக்கிற? தெரிஞ்சிருக்கு மைக் ஆஃப் பண்ணிருக்கேன்னு. ஜிப்சி இவங்களுக்கு கோவம் வருது காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? உண்மையை சொல்றதுனால கோவம் வருது. கரெக்டா? பொய் சொன்னா கோவம் வரக்கூடாது இல்லையா? ஜிப்சி வெயிட் பியர். இல்ல நானே மியூட்ல இருந்து இப்பதான் வரேன். அவன் வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். அங்க என்ன இருக்கு? அவனை வச்சு நல்லதா பேச என்ன இருக்கு கபிலன்? 4 விஷயம் சொல்லுங்க. அதனால அவன் அபியூஸ் பண்ணிட்டு போறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்க. அவன் 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 வாழ்க்கையில புலம்பின்னு இருக்கான் அந்த பையன்லாம். இவன் பின்னாடி போனதுக்காக ஸ்பேஸா போய் அபியூஸ் பண்ண விட்டியடா என்ன அப்படின்னு அவன் போறான். என்ன பண்ண முடியும்? அரசியல் அனாதையாயிட்டானுங்கல்ல. ஓட்டான் பாருங்க. ஓட்டாங்க அரசியல் இல்லைங்க. அவனுங்க என்ன சொல்றது, வாழ்க்கையில அப்படிதான் இருக்கானுங்க அவனுங்க. அரசியலை விடுங்க. அவனுங்க அரசியல்னா என்ன தெரியாது கபிலன் இன்ன வரைக்கும். அவனுக்கு என்னன்னா இவ்வளோ டம்மி பையில தான் இவ்வளோ ரசிச்சிருக்கமே. இது நாய் திருப்பி நடிச்சுன்னா படமும் எடுக்காது செல்ஃபு. நீங்க அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவனுங்க திருப்பி இவனை மதிக்கவே போறதுல பாருங்க. படத்துல கூட பாருங்க. ஏன்னா இவன் பெரிய வீர சூரன் நினைச்சிருந்தாங்க அவனுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசும் போதெல்லாம் வரல ஜிப்சி. அந்த கரூர் மேட்டர் நம்ம எடுத்து பேசணும்ல. ஆமா, டைவர்ட் பண்றதா மைக் கேக்குறானுங்க ஜிப்சி. இல்ல இந்த பிங்க் மேன்ல இருந்து எல்லாருமே அப்படி நான் பிங்க் மேன் அப்படி என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு விஷயம் பேசும்போது வந்து கெட்ட வார்த்தை பேசி நம்ம அப்டேட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம டாபிக் விட்டு அப்படி ஜம்ப் ஆயிடுவோம். இல்ல அவனுக்கு கேட்ட உடனே நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இது வரைக்கும் அந்த நாய் வந்து சரி வேடா நாய் சொல்லக்கூடாது. இது வரைக்கும் அவன் நம்ம ஸ்பேஸ் வந்து எந்த எவிடன்ஸும் கொடுத்தது இல்லை. ஆனா நம்ம சொல்லிட்டு தேடி எடுத்துட்டு வர்ற இருடான்னா கூட எடுத்து வந்தோன்னா ஓடிடுறது. ஆனா சும்மா வந்து கொம்பு சுத்துறது இப்ப பார்த்தாலும். ஏத்தா நீ பேச சொன்ன நீ அபியூஸ் பண்றியா தம்பி? கீழே நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. நீ வெளியே போட்டு லேடிஸ் மணி கீழே போக வேண்டியதா பொட்டைகளா? லேடிஸ் மணி கீழே போய் பாவடையை உடுத்திக்கிற வேண்டியதாண்டா. ரஜினி ரசிகர் பொட்டைகளா? அரசியலுக்கு வர மனிதன் ஓடுன பொட்டைகளா? டென்ஷன் ஆகாத. கரூர் வண்டிக்குள்ள திரிஷா இருந்தாங்க, கீர்த்தி சுரேஷ் இருந்தாங்கன்னு நக்கீரன் இப்ப போட்டிருக்கிறான் ஒரு செய்தி. அதை பத்தி உன் கருத்து என்னடா? ரஜினியே ஒரு பொட்டை, அரசியலுக்கு வர்றவன் ஒன்னு கேட்டதுக்கான பதில் இது இல்ல. இது 2வது கொஸ்டின். நான் கேக்குறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விஜய் கரூர் வண்டிக்குள்ள திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் இருந்தாங்கன்னு நக்கீரன் இது பத்திரிகையில இப்ப வந்திருக்கு. அதை பத்தி உன்னோட கருத்து என்ன? இவன் வந்து திரிஷா பக்கம் வண்டி திரும்ப கூட திரிஷாவை அந்த பக்கம் அப்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவன் ஏர்போர்ட்ல மாட்டினானே, அதை பத்தி உன் கருத்து என்னடா? ஃபர்ஸ்ட் ஆம்பளை மணிக்கு மைக்க பேச விடுற பொட்டை மணிக்கு எங்கடா மியூட் பண்ற? நீ கெட்ட வார்த்தை பேசாம இருந்தீனா நான் மியூட் போடல. சாரி ஜிப்சி. சரி ஓகே சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி கேட்க கூடாது. முட்டி போட்டு காலை நக்கி ஒயிட் பேர், முக்கியமா ஒயிட் பேர் ஜிப்சி காலரை நக்கி கேளு. ஏன்னா அவங்க தான் இந்த ஸ்பேஸோட கிங்ஸ். சொல்றேன் கேளுங்க. நீங்க சொன்ன வச்சு நான் வந்து ரொம்ப அசிங்கத்தை பேசிட்டேன். ஓகே சாரி கேட்டுக்கிறேன்.
இப்ப இல்ல இல்ல வந்து முன்னாடி லேடிஸ்லாம் பேசும்போது அன்னியன் வெர்ஷன் வரும், இப்ப அன்னியன் வெர்ஷன். ரஜினி பொட்டா லேடிஸ்லாம் கேக்குறவங்க டேய் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பேசவே கூடாது.